ஹாய், நான் உங்க சிஜே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து மொத்தமா நம்ம 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். அதுவும் ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் தான். ட்ரேடிங் வியூல நீங்க ஃப்ரீயாவே இத ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மொத்தம் நம்ம வந்து மொத்தமாவே 2 இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒண்ணு வந்து RSI, இன்னொன்னு EMA. EMAங்கிறது வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எதுக்கும் ஒரு தாட்டி நான் சொல்கிறத மட்டும் பிளைண்டாக நம்பாமல் நீங்களும் ஒரு தாட்டி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 15 மினிட்ஸ் கொஞ்சம் ரிலேபிளாக சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் கொஞ்சம் ஓவர் டிலேடாக, அதாவது ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். 15 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே. இது வந்து நம்ம இன்ட்ராடே அப்படி இல்லைனா 2 or 3 டேஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இண்டிகேட்டரை என்னெல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து நம்ம RSI இன்க்ளூட் பண்ண போகிறோம். அது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வந்து இண்டிகேட்டர் RSI, டிஃபால்ட் RSI தான். இதில் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னா, இங்கே போய் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே இருக்க RSI பேண்ட் MA இருக்குல்ல, அதை நம்ம தூக்கிடுறோம். இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. அதுக்கப்புறம் RSI அப்பர் பேண்ட் அண்ட் லோவர் பேண்ட் இருக்குல்ல, இதோட கலரை வந்து டார்க்கன் பண்ணுறோம், அதாவது ஒயிட் பண்ணுறோம். இது வந்து எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, செட்டிங்ஸ் போய் ஸ்டைல் கண்ட்ரோலில் வரும். சரிங்களா? இன்புட் எதுவும் மாற்ற தேவையில்லை. இன்புட் வந்து 14 தான். ஸ்டைலுக்கு மட்டும் போய் முதல்ல MA ரிமூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கலரை டார்க்கன் பண்ணுறீங்க. அப்புறம் லைனை வந்து டேஷ் லைன்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வச்சுக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், இது ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம EMA ஆட் பண்ண போகிறோம். EMA வந்து நானே ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ EMA Cross-CJ அப்படின்னு நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா கம்யூனிட்டி ஸ்கிரிப்டுக்குள்ளே இது வரும். இதை வந்து நீங்கள் இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்டாரில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்ஸ்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் இது ஒரு டைம் நீங்கள் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இந்த ஃபேவரட்ஸ் கண்ட்ரோல்லே வந்துடும். நீங்கள் இதை ஸ்டார் இப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இது என்னோடதுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் கிளிக் அடிச்சிங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதுதான். ஆக்சுவலி இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து நம்ம 2 EMA யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து 38 ஃபாஸ்ட் மூவிங் EMAவும் ஸ்லோ மூவிங் EMA 62வும். இது வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது கொஞ்சம் ரிலேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 EMA நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா இதை நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி இந்த நம்பர்ஸை மாற்றி போட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டும் கூட பண்ணலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. பிகாஸ் ஒரு கம்பெனி இல்லைனா பேங்க்ஸு இல்லைனா ஒரு ஸ்டாக்கும் இந்த இது வேரி ஆகலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 3862 வந்து கொஞ்சம் ரிலேபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த EMA கிராஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் வந்து 6238 வந்து கிராஸ் ஓவர் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து ஒரு பை சிம்பிள் காமிக்கும். அதே மாதிரி ஒரு க்ரீன் லைன் காமிக்கும் பையிங்கும் போது. அதே மாதிரி செல் அப்படிங்கும்போது ஒரு ரெட் சிக்னல் காமிக்கும். அதே மாதிரி இந்த ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து நம்ம EMA டினோட் பண்ணும். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷன் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், இந்த வால்யூமும் நம்மளுக்கு தேவையில்லை. இதை ஆக்சுவலி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷன் என்னங்கிறது பார்த்துருவோம். ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா, RSI வந்து 30, இது 30, இது 70. ஸோ இது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் க்ராப் பண்ணும்போது சைடில் போயிருக்கோம். ஸோ இது 30, இது 70. ஸோ 30ல் வந்து கீழே வந்துட்டு, அதாவது RSI வேல்யூ வந்து இந்த 30 கீழே வந்துட்டு எப்போ ரீஎன்ட்ரி ஆகுதோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நோட் பண்ணி வச்சுட்டு இந்த 30 உள்ளே வந்ததுக்கு அப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு EMA பை சிக்னல், அதாவது வந்து இது வந்து 30க்குள்ளே வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த EMAவில் வந்து ஒரு பை சிக்னல் வந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த ரேலியை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதோட செல் சைட் ஸ்ட்ராட்டஜி பேசிக்ஸ் என்னென்னா, அதே மாதிரி RSI வந்து 70, இது 70 வேல்யூ. RSI வந்து 70க்கு மேலே போய் ஓவர் பாட் ஆகி கீழே வரணும். கீழே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர செல் சிக்னல், அதாவது EMAவில் வர ஃபஸ்ட்டு செல் சிக்னலில் நம்ம என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆனீங்கன்னா அதோட ரேலி.
ஸோ இது வந்து மேல வந்துருச்சு. கேப் அப் ஆயிருச்சு. பட் ஆனா வந்து நம்ம ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன்ட்ராடேல நம்ம ஒரு பெர்சன்டேஜ் வச்சு இதில ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். பட் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சரி வாங்க நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க்ல பார்த்தோம். இது பந்தன் பேங்க். ஸோ இதில எங்க என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு இத பாருங்க. ஸோ இதில வந்து நம்ம கண்டிஷன் படி RSI வேல்யூ வந்து 30க்கு கீழ போயிருக்கணும். அதுக்கப்புறம் அது உள்ள என்டர் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வர கிரீன் சிக்னல். இதுதான் என்ட்ரி. சரிங்களா? ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம எங்க வைக்கலாம்னா, அதோட ஸ்விங் லோல வைக்கலாம். நம்ம என்ட்ரி ஆகுற இடத்துலேருந்து வர ஸ்விங் லோ. நம்ம இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியர் ஸ்விங். இது மேல நீங்க வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். பட் ஆனா இதுவே போதுமானது. உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்க எப்பவுமே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல குட் ட்ரேடா இருக்கும். பிகாஸ் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-75% வந்து சக்சஸ் ரேட் குடுக்கும். பட் ஆனா நம்ம வந்து இத வந்து கன்சிஸ்டன்சியா மெயின்டெயின் பண்ணோம்னா, இது ஒரு நல்ல லாபம் குடுக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. சின்ன சின்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, இது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப வாலடைலா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல யூஸ் பண்றது நல்லது. ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட டார்கெட் இங்க ஹிட் ஃபார் அ பை ஆர்டர். ஸோ இந்த மாரி தான் நம்ம எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றது. நம்ம ஒண்ணு இந்த கேண்டில் முடிவுல எடுக்கணும். அப்படி இல்லன்னா இந்த கேண்டில் ஸ்டார்ட்ல எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட பை சிக்னல். அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்புறம் ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இதில் பார்த்துட்டோம். ஸோ வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் செல்லுக்கு. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட செல் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுலேயும் ஒரு தாட்டி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து RSI 70க்கு மேலே போயிருக்கணும். அதே மாதிரி 70 இல்லைன்னா டச் ஆச்சு பண்ணியிருக்கணும். அப்புறம் 70க்கு உள்ளே வந்திருக்கணும். அதாவது கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. இது வந்து 70க்குள்ளே வந்திருக்கணும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு செல் சிக்னல் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே EMA செல் சிக்னல் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறோம். இந்த கேண்டில் எண்டில் எடுக்கணும், இல்லைனா அடுத்த கேண்டில் ஸ்டார்ட்டில் எடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை எடுத்தோம்னா என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்விங்கில் வந்து நம்ம வந்து ஸ்விங் ஹையை வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். 1:2 வைக்கலாம் நம்ம வந்து தாராளமாக. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாச்சும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. CJ சைனிங் ஆஃப்.